அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நான் உலகம் சுற்று வாலிபன் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இப்போ சரத்குமார், சீமான் உட்பட அவங்க கூட சொன்னாங்க அடங்காதேன்னு சம்திங் ஒரு படம் எடுத்தாங்களா, அந்த படத்தில் கூட சென்சார் பிரச்சனைலாம் நிற்கிது அப்படின்னாங்க. இப்போ நம்ம தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் இந்த மாதிரி சென்சாரில் லாக் ஆகி நிற்கிது. காரணம் என்ன அப்படின்னா, இதை மியூட் பண்ணணும், இங்கே கட் பண்ணணும், இதை தூக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சியாக இருக்கும், அது வந்து படத்தோட மைய கருத்தாக இருக்கும். அதை தூக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும், அதை எப்படிங்க தூக்க முடியும்னு படம் தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு கேள்வியை கேட்பாங்க. அந்த பக்கம் இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தூக்கினா படத்தை ரிலீஸ் பண்ணு, இல்லைனா படத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஸோ இதனால வந்து பல படங்கள் வந்து இன்னைக்கு டிலே ஆகி நிற்கிது. ஆனால் விஜயோட படம் நிற்கிது, தள்ளி போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாஜகவோட கூட்டணி வந்து விஜய் சேர்ந்தே ஆகணும். ஏன்னா பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றதுக்கு அதிமுக அப்படின்ற ஒரு சக்தி மட்டும் போதுமான்னு கேட்டால் போதாது. ஸோ கூடவே டிவிக்கும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாதிரி கண்டிப்பாக திமுக வீழ்த்திட முடியும். அதனால் எப்படியாவது விஜய் அவர்களை பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலான்றதுக்கான முயற்சியாக தான் வந்து இப்போ இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து விஜய் எப்படி எடுத்துப்பாரு அப்படிங்கிறதா வந்துட்டு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஒருவேளை விஜய் அவர்கள் இதெல்லாம் உதறி தள்ளிட்டு படத்தை நான் ஓடிடியில் விட்டுறேன், நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுறேன், அமேசானில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இந்த படம் வந்து போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடும். ஆனால் இருந்தாலும் அந்த தியேட்டர் ரிலீஸில் வந்து விட்டாதான் விஜயில் உண்மையாலே வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் ரசிகர்கள் ஒரே விஷயத்தை மட்டும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னன்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு, அதாவது மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடுற ரசிகர்கள்கிட்ட. அப்போ அவங்க கீழே கமெண்ட்ஸ்லையும் சரி, நிறையா மீம்ஸ்லையும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னைக்கு எங்கள் அண்ணன் படம் வருதோ, விஜய் படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து பொங்கல், அன்னைக்கு தான் நாங்கள் வந்து உண்மையிலேயே பொங்கலை கொண்டாட போகிறோம். நீங்கள் அந்த கலெக்ஷனை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, என்னைக்கு படம் வந்தாலும் அன்னைக்கு இந்த படம் பிளாக் பஸ்டர் தான் அப்படின்றது தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாங்க.